DJI Mini 3 பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மாடலில் வரப்போகுதுங்க. DJI Mini 3 ஒன்று, DJI Mini 3 Pro அப்படின்னு 2 மாடல். அதே மாதிரி 6 வேரியண்ட்டில் வரப்போகுது. என்னென்ன அந்த 6 வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mini 3ல 3 வேரியண்ட், அதாவது Mini 3 ஸ்டாண்டர்ட் கிட் ஒன்று எப்பவும் பார்க்குற மாதிரி, அப்புறம் ஃப்ளைமோர் காம்போவும் எப்பவும் வருது. அதுக்கப்புறம் ஃப்ளைமோர் காம்போலேயே வந்து RC கண்ட்ரோலர், நம்ம அந்த ஒரு கண்ட்ரோலர் பார்த்தோம், நம்ம மொபைல் ஃபோனை வந்து அந்த ரிமோட்டோட கனெக்ட் பண்ணாமல் அந்த ரிமோட் கண்ட்ரோலர்லேயே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்க போகுது, அதிலே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு RC Pro அப்படின்ற அந்த ஒரு காம்போவில் வரப்போகுதுங்க. மொத்தம் 3 காம்போ, ஸ்டாண்டர்ட் கிட், ஃப்ளைமோர் காம்போலேயே RC காம்போ, RC அந்த கண்ட்ரோலரோட சேர்த்து ஒன்று வரப்போகுது 3. அதுக்கப்புறம் Mini 3 ப்ரோலையும் ஸ்டாண்டர்ட் கிட் ஒன்று, ஃப்ளைமோர் காம்போ ஒன்று, அதுக்கப்புறமா வந்து அந்த RC கண்ட்ரோலரோட சேர்ந்து ஒன்று வரப்போகுதுங்க. மொத்தம் 6 வேரியண்ட் வரப்போகுது. ஸோ Mini 3யோட ப்ரைஸ், அதாவது நமக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் கிடையாது, இப்போதைக்கு லீக் ஆகிருக்க ப்ரைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 40,000 வருதுங்க. இந்தியன் ரேட்டுக்கு கரன்சியை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து Mini 3யோட ஸ்டாண்டர்ட் கிட் பார்த்தீங்கன்னா வந்து 40,000, அப்ராக்சிமேட்டாக 40,000 சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஃப்ளைமோர் காம்போ 3 பேட்டரி எக்ஸ்ட்ரா வச்சு இன்னும் வேறு என்னென்ன ஆக்சஸரி எக்ஸ்ட்ரா தர போகிறாங்க அப்படின்னு தெரியல. Mini 3யோட ஃப்ளைமோர் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா 20,000 அதிகம், 61,000 அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த RC கண்ட்ரோலர் வச்ச ஃப்ளைமோர் காம்போ பார்த்தீங்கன்னா வந்து 83,000 கிட்ட வருது கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. அதே Mini 3 Pro ஸ்டாண்டர்ட் கிட் பார்த்தீங்கன்னா வந்து 50,000 கிட்ட வருதுங்க. Mini 3யோட ஃப்ளைமோர் காம்போ வந்து 60,000 சொன்னோம். அதே Mini 3 Proவோட ஃப்ளைமோர் காம்போ பார்த்தீங்கன்னா வந்து 71,000 கிட்ட வருதுங்க. அப்படியே ஒரு 10-11,000 வந்து அது ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. Mini 3 ஃப்ளைமோர் காம்போ வித் RC கண்ட்ரோலரோட வருது பார்த்தீங்கன்னா வந்து 83 கிட்ட பார்த்தோம். அதே Mini 3 Pro ஃப்ளைமோர் காம்போ வித் RC கண்ட்ரோலரோட வருது பார்த்தீங்கன்னா வந்து 95,000 கிட்ட வருது. ஸோ ஒரு 10,000 அதிகமாக இருக்கு. பட் இந்த பிரைஸுக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த நானோ வாங்க மாட்டேன். Mini 3 யாருன்னா வாங்க போறீங்க, புதுசாக வாங்க போறீங்க அப்படின்னா நான் என்ன ட்ரோன் சஜஸ்ட் பண்ணுவேன்னா Air 2 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். Air 2 இன்னும் கொஞ்சம் அதிகமாக போறீங்கன்னா Air 2 SA போயிடலாம். ஏன்னா நானோ ட்ரோனுக்கும் மைக்ரோ ட்ரோனுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, நீ என்னடா ஈஸியாக நானோ Mini 3 வாங்கலான்னு போனால் நீ என்ன மைக்ரோ ட்ரோன் வாங்க சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாட்டில் வந்து நானோ ட்ரோனுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை, லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளில் ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் ட்ரோன் வச்சிருக்கீங்க, இந்தியன் ட்ரோன் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோ ட்ரோன், நானோ ட்ரோன் ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட சேமான ரூல்ஸ் தான். எந்த ட்ரோனாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணணும். நானுமே மேவிக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக அந்த ரூல்ஸ் படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன். பட் இப்போ அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஓப்பன் ஆகும்போது நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா Mini 3 நீங்கள் வாங்கினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் எப்போ தேவைப்படும் அப்படின்னா அது இந்த நானோ ட்ரோனாக இருந்தாலும் சரி, மைக்ரோ கேட்டகரியில் இருக்க அந்த Air 2, Air 2S, மேவிக் 3 எந்த ட்ரோனாக இருந்தாலும் சரி, எப்போ லைசன்ஸ் தேவைன்னா அதை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கிறோம், கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு கல்யாணத்தில் போய் வீடியோ எடுத்து அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் லைசன்ஸ் தேவை. நான் முக்கியமாக அந்த DJI Mini 3க்கு பதிலாக ஏன் மைக்ரோ கேட்டகரியில் இருக்க அந்த Air 2 வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் அந்த Mini 3ல 250 கிராமுக்கு உள்ளே இருக்க ட்ரோனுக்கு பயங்கரமாக ஸ்பெக்கு, கேமரா வேறு லெவலில் ஃப்ளைட் டைம் அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணாலும் உங்களால் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாது. ஏன்னா அதில் இருக்க வெயிட் அது 250 கிராமுக்குள்ளே கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு நல்ல காற்றடிக்கிற இடத்துல, நல்லா கூட இல்லை டீசெண்டாக காற்றடிக்கிற இடத்துல நீங்கள் ஃப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் விண்டோ வார்னிங் வந்துட்டே இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக காற்று எக்ஸ்ட்ரா அடிச்சதுன்னா ட்ரோன் பாட்டு ஃப்ளை அவே, அதாவது உங்கள் கண்ட்ரோலை மீறி போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு கண்ட்ரோல் கொடுத்தாலுமே அது உங்கள் கண்ட்ரோலுக்கு வரவே வராது. ஸோ அந்த மாதிரி நான் மேவிக் மினியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். Mini 2 யூசர்ஸுமே நிறைய சொல்கிறது அதுதான். ஏன்னா அவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கோம், கேமரா நல்லாயிருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக ட்ரோன் எங்கே ஃப்ளை பண்ணுவீங்க, ஒரு சூப்பராக ஒரு ஹில் ஸ்டேஷனு இல்லை காலியாக ஒரு இடத்துல நல்லா ஹைட்டில் போய் எடுக்கணும் அப்படி தான் நம்ம நினைப்போம், நம்மளோட ஆசை. அது இல்லாமல் நானோவில் வந்து நானோ ட்ரோனில் 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது இந்தியாவில். இப்போ நீங்கள் Mini 3 வாங்குறீங்கன்னா அது Mini 3க்கு வந்து பழைய வெர்ஷன் எதுவுமே கிடையாது. Mini 3 வாங்கினீங்கன்னா 15 மீட்டர்லேயே லாக் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த லிச்சி, அப்புறம் ரெயின்போ, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் அவங்க கொஞ்ச நாள் ஆகும். அது எத்தனை மாதம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அதுவுமே வந்து நம்ம ஏதோ ஹேக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஜென்ரலாக நார்மலாக ஃபோனை கனெக்ட் பண்ண ஃப்ளை பண்ணணும்னு இருக்கவே இருக்காது. ஸோ அந்த பிரச்சனைங்க வேறு இருக்குது. அந்த 2 ட்ரோனுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ட்ரோனுக்கு எப்போயுமே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பெருசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பவராக இருக்கும் ட்ரோனு. நீங்கள் எவ்வளோ காற்று அடிச்சாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா, அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதே மாதிரி மேவிக் மீ நான் வச்சிருக்கேன், Mini 2 வச்சிருக்கேன், இல்லை Mini SE வச்சிருக்கேன். நான் வந்து Mini 3 அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நானோ ட்ரோன்லேருந்து இன்னொரு நானோ ட்ரோன் போகாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த நானோ ட்ரோன் வச்சுட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். காற்றுல அந்த ட்ரோன் பறந்து போகிறதாகட்டும், அது இல்லாமல் அந்த 15 மீட்டர் ஹேக், அந்த 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளோ தலைவலியாக இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ யாரும் வாங்குறதா இருந்தீங்கன்னா, ஏன்னா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோங்களில் சொன்னது என்னன்னா, நம்ம நானோ அந்த Mini 3 வந்து ப்ரைஸ் என்னன்னு வருதோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த ட்ரோன் வாங்கலாமா இல்லை பெரிய ட்ரோன் வாங்கலாமான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ப்ரைஸ் இப்போ கேட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா Air 2 இதை விட கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஏதோ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ DJI வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா $768 ஃப்ளைமோர் காம்போலாம் போட்டிருந்தாங்க. நான் இப்போ செக் பண்ணி தான் வரேன் இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ Air 2 வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஃப்ளைட் டைமும் உங்களுக்கு நல்லா இருக்கும், கேமராவும் டீசெண்டாக இருக்கும். அதுவுமே நல்ல சென்சார் தான், பெரிய சென்சார் வச்சு தான் இருக்கும் ஃப்ளைட் டைம். அது இல்லாமல் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு அதுலேயுமே இந்த எக்ஸாம்பிளுக்கு புதுசாக வாங்குறீங்க ட்ரோனு, ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளை பண்ணுறேன்ப்பா, எனக்கு எதுக்கு இப்போ பெரிய ட்ரோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சின்ன ட்ரோனில் என்ன பண்ணுவீங்களோ எல்லாமே அதுவும் சேமாக தான் இருக்க போகுது பெரிய ட்ரோனில். அதே நேரத்தில் அதுவுமே ப்ரொப்பலர் கார்டு இருக்குது, அப்புறமா லேண்டிங் இருக்குது, ஏர் ட்ராப்பிங் சிஸ்டம் இருக்குது, கேஸ் இருக்குது. நீங்கள் அந்த நானோ ட்ரோனுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதுவுமே இந்த பெரிய ட்ரோனில் பண்ண முடியும். அது இல்லாமல் பேலோடு ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, இந்த பேலோட்
அவுட் சிஸ்டம்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆக்சசரியுமே வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா வந்து நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ராப்பிங் சிஸ்டமே கூட நீங்கள் போட்டு வாங்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அந்த RC கண்ட்ரோலரோட வருதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வேரியண்ட், அது முதல்ல எடுத்தோடனே ட்ரோன் ரிலீஸ் ஆன உடனே யாரும் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. இந்தியாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் சொல்கிறேன்னா அதில் எப்படி இருக்கும் நமக்கு சொல்ல முடியாது. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம ஹேக் யூஸ் பண்ணலாம். ட்ரோன் ஹேக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏதாவது ஃபோன் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஏதாவது ஹேக் போடலாம். பட் அந்த RC கண்ட்ரோலரில் எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. ஆண்ட்ராய்டு வரப்போதா இல்லை அதில் இன்பில்ட்டாக இருக்க அந்த சாஃப்ட்வேர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவில் 50 மீட்டரில் லாக் ஆகிடுச்சு. ஏன்னா வைஃபைல கண்டிப்பாக கனெக்ட் பண்ண சொல்லும். இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிட்டு அதில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரிமோட் கண்ட்ரோலரை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது 50 மீட்டரில் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ண முடியலன்னா வேஸ்ட், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேணால் ஃபோன் வேணால் அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் RC கண்ட்ரோலர் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்க. 85 வருது, 85 95,000 கிட்ட வருது அந்த ஃப்ளைமோர் காம்போ மினி 3 ப்ரோக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். முதல்ல ட்ரோன் வெளியே வரட்டும், ஃபுல் ஸ்பெக்ஸ் நமக்கு என்னன்னு முதல்ல தெரியல. ஸோ இந்த வீடியோவில் அதாங்க உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மினி 3 வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். Air 2 நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வாங்கிடலாம். பட் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரிஸ்க்குங்க. எந்த ட்ரோனாக இருந்தாலுமே ரிஸ்க் தான். நானோ ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துடலாம், பெரிய ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துடலாம்னா உங்கள் லக் பேசிஸில் தான் அது மொத்தமாக நடக்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். இந்தியாவிலே உங்களுக்கு ரேட் கிட்டத்தட்ட விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஸோ ப்ரைஸ் கிட்டத்தட்ட சேமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெரிய ட்ரோனுக்கு கொடுங்க. Air 2 அந்த மாதிரி மைக்ரோ கேட்டகரியில் இருக்க பெரிய ட்ரோனுக்கு கொடுங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ட்ரோன் பற்றின வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேங்க. அதெல்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் ஐடியா ஏதாவது கிடைக்கும். புதுசாக வாங்க போகிறீங்க, புது யூசர் அப்படின்னா. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.